நேற்று ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ஃப்ளாட்டாகவே இருந்துச்சு. இன்றைக்கி எப்படி இருக்கும் வாங்க பார்ப்போம். நம்ம நேற்று என்ன நடந்துச்சுன்னு பார்த்துப்போம். மார்க்கெட்டு கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறமா திரும்பியும் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுச்சு. ஆனால் அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கு. கீழே திரும்பியும் சப்போர்ட் லெவல்லே தான் இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது எப்படி இருக்கும்னு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் திரும்பி இங்கேருந்து லாங்ஸ் தான் போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன்னு தவிர ஷார்ட்ஸுக்கு போக மாட்டேன். 46,369 வரைக்கும் சரிங்களா. 46,369 இது பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறமான ஷார்ட்ஸ் போகிறதுக்கான யோசிப்பேனே தவிர அது வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி லாங்ஸில் தான் போவேன். டார்கெட்ஸ் திரும்பி அதே டார்கெட்ஸ் தான். 46,697, 46,844, 46,916, அப்புறம் 47,067 சரிங்களா. இதே டார்கெட்ஸ் தான் இருக்குது. இன்னமும் இதே கண்டினியூ ஆகும். கடைசியாக 47,212 வரைக்கும் டார்கெட்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ நாளைக்கு என்னோடய பயஸு லாங்ஸ் போகிறது தான். அதுவும் இல்லாமல் இது இந்த 46,500 இந்த ஜோனை இது உடச்சிட்டு மேலே போச்சுன்னா தான் போகும். ஏன்னா 46,500 அவங்க ஸ்ட்ராடல் நிறைய பேர் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராடலை உடச்சிட்டு மேலே போச்சுன்னா தான் வேறு என்ன நம்ம பார்க்குறதுக்கு ட்ரை ஆகும். இல்லை இது இப்போ திரும்பியும் டவுன் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா 46,369 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவலு. இந்த லெவலு டெய்லி லெவலு இந்த பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறமா என்ன 46,100 வரைக்கும் நம்ம டார்கெட்ஸ் பார்க்கலாம் சரிங்களா. இல்லாட்டினா அதுக்கு கீழே அடுத்த டார்கெட்ஸ் அதுக்கப்புறமா தான் நான் பார்ப்பேன். ஆனால் இந்த 46,369 எது வரைக்கும் ஹோல்ட் ஆகும் அது வரைக்கும் என்னோடய பயஸ் லாங்ஸ் பொறுத்து தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இதான் என்னோட அனாலிசிஸ் 27th of February 2024க்காக. ஹாப்பி ட்ரேடிங்.